சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் துரைமுருகன், தங்கம் தென்னரசு, பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் இடையே சுவாரஸ்யமான விவாதம் நடைபெற்றது. தமிழக சட்டப்பேரவையில் நிதி, மனிதவள மேம்பாடு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகள் மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் பேசிய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன், போக்குவரத்து சிக்னலுக்கான மின் கட்டணம் யார் மூலம் செலுத்தப்படுகிறது என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்றார். டிராபிக் சிக்னலுக்கான இபி பில்ல யாரு கட்டுறாங்க, உள்ளாட்சி துறையா அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்டா அல்லது போக்குவரத்து துறையா என்பதை கவனித்து. இதற்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, காவல்துறை மூலம்தான் போக்குவரத்து சிக்னலுக்கு மின் கட்டணம் செலுத்தப்படுகிறது என்றவர், போக்குவரத்து சிக்னலுக்கான மின் கட்டணத்தை கமலாலயம் கட்ட தயார் என்றால் அதை வரவேற்போம் என்று கலகலப்பாக பதிலளித்தார். டிராஃபிக் சிக்னல்ஸ்க்குலாம் யார் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா டிராஃபிக் சிக்னல்ஸுக்குமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் கொடுத்துருக்குங்க. மத்திய அரசுக்கு தமிழக அரசு ₹1 கொடுத்தால் 29 பைசா மட்டுமே திரும்பி வருவதாக திமுகவினர் கூறி வரும் நிலையில் ₹1 கேள்வியை அவையில் தொடுத்தார் வானதி சீனிவாசன். கோவை மக்கள் வழங்கும் ₹1 வரிக்கு கோவைக்கு எவ்வளவு பங்கு திரும்பி வருகிறது என அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, பாஜகவை போல் ஒரு கண்ணில் வெண்ணெய் மறு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கவில்லை, அனைத்து மாவட்டங்களிலும் திட்டங்களை நிறைவேற்றி வருகிறோம் என்றார். நாங்கள் ஒரு கண்ணில் வெண்ணெயும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கல. கொடுக்குற இடத்துல எல்லா மாவட்டத்துக்கும் தேவையான அளவிற்கு சமச்சீரான ஒரு வளர்ச்சி வர வேண்டும் என்கிற காரணத்தால் தான் எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டு வரோம். நீங்கள் இருக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்ஜெட்டில் எவ்வளோ திட்டங்களை நம்ம அறிவிச்சிருக்கிறோம். உங்கள் இதில் தான் புதிய ஒரு தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஒன்று உங்களுக்கு வருது. உங்கள் இதில் தான் பாதுகாப்பு தொழில் வடத்திலே புதிய ஒரு சிப்பாட்டுக்கு ஒன்று கொடுக்குறோம். அங்கே தான் ஒரு லைப்ரரி ஒன்று வருது, புதிய ஏர்போர்ட். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் KN நேரு, கோவையில் சாலைக்கு 300 கோடி, தொல்காப்பியர் பூங்காவிற்கு 100 கோடிக்கு மேல் நிதி கொடுத்துள்ளோம் என்றார். மானு உறுப்பினர் எப்போது பேசினாலும் கோவைக்கு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை என்பதை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கோவை நகராட்சிக்காக சாலைக்கு மட்டும் இதுவரை 300 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தொல்காப்பிய பூங்காவுக்கு அதற்கென்று 100 கோடிக்கு மேலாக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி கோவை நேரிலே மழைநீர் வடிகால் கட்டுவதற்காக புதிய திட்டம் தீட்டி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசிய வானதி சீனிவாசன், பானிபூரி விற்பவர்கள் என உத்தரப்பிரதேச மக்களை பலர் கிண்டல் செய்தாலும் GST வருவாயில் தமிழகத்தை விட உத்தரப்பிரதேசம் தான் முன்னிலையில் உள்ளது என்றார். இறுதியாக பேசிய அமைச்சர் துரைமுருகன், தன்னை பற்றி வானதி சீனிவாசன் சில கருத்துக்களை கூறியதாகவும் ஆனால் அவருக்கு பதில் கூற மாட்டேன் என்றும் கூறினார். எப்போதுமே வானதி சீனிவாசன் பிறந்த வீடான கோவையை பற்றி மட்டுமே பேசுகிறார். அவர் எப்போது புகுந்த வீடான வேலூரை பற்றி பேசுகிறாரோ அப்போது பதிலளிப்பேன் என நகைச்சுவையாக துரைமுருகன் கூற பேரவையில் சிரிப்பலையடங்க சில நிமிடங்களானது. தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.